ஜெயமே சித்தம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அகத்தியர் ஞான தபோவனத்திலிருந்து திருவண்ணாமலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க. பின்னாடி அண்ணாமலையார் பார்ப்பீங்க. அதே மாதிரி கிரிவல பாதையில் மக்கள் கூட்டத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. நேற்று சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்த இந்த கூட்டம் வந்து இப்போ வரைக்கும் குறையிலைங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து திருவண்ணாமலையில் மக்களை வந்து ஒரு 40 லட்சம் பேர்த்த எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கும் மேலே மக்கள் இது வரைக்குமே வந்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. அவ்வளோ கூட்டம் நைட்டு ஃபுல்லாகவுமே நிறையா ரஷ் இருந்துச்சு. 2 நாளாக வந்து திருவண்ணாமலையில் வந்து நிறைய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு மக்களை வரவேற்கிறதுக்காக. அங்கங்கே மொபைல் டாய்லெட்ஸ் வைக்கிறது, ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி கிரிவல பாதையெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறது, கிரிவல பாதையை அடைச்சிட்டு இருந்த நடை பாதை கடைகள் எல்லாம் கூட கிளியர் பண்ணி மக்களுக்கு நல்ல வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க கார்ப்பரேஷனு. நிறைய இடத்துல மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நம்ம கிரிவல பாதை ஃபுல்லவும் அதை ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு பப்ளிக் டாய்லெட் ஆக்கிட்டாங்க. ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. அதை மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா இது எவ்வளோ ஒரு புண்ணிய பூமி. நம்ம எதுக்காக இங்கே வந்து கிரிவலம் வர்றோம்? கிரிவலம் வர்றதுக்கு காரணமே நம்ம கர்மாக்கள் எல்லாம் கழிஞ்சு நம்ம நல்ல முறையில் வாழணுங்கிறதுக்காக தான் வர்றோம். இங்கே வந்து புதுசாக ஒன்றை சேர்த்தக்கூடாது. இந்த புண்ணிய பூமியை கலங்கப்படுத்திட்டு போகிறதுக்காக நம்ம இங்கே வர்றோம். ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது இல்லைங்களா? அது எங்கேங்க அண்ணாமலையாரோட மலையை சுற்றி இருக்க கிரிவல பாதையிலேயே இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுனா எவ்வளோ சங்கடமாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த கிரிவல பாதையில் இப்போ போக முடியலமா. இப்போ வந்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து மூக்கை பொத்திட்டு நடக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தி வச்சுருக்கோம். இது நம்ம பூமி, இது நம்ம அண்ணாமலையாரோட இருக்கிற ஸ்தலம். இதை வந்து நம்ம தானங்க சுத்தமாக வச்சுருக்கணும். இது வந்து நான் நைட்டு ஃபுல்லாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ நான் அசிங்கப்படுத்துகிறவங்க எல்லாத்தையுமே நான் வந்து இப்படி பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியும் பார்த்துட்டேன். அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்டபனாக பேசுகிறாங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாவம் பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் முடியும். இல்லை, நான் பாவம் பண்ணுவேன்னு சொல்கிறவங்க கிட்ட நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. எடுத்து சொல்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மக்கள் யார் பார்த்தாலும் நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நம்மளும் இந்த தப்பு பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கும் அந்த தப்பை பண்ண வேண்டாங்கிறத அறிவுறுத்தணும். ஏன்னா இது எவ்வளோ ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் வந்து இவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது இயற்கை உபாதை தான், அடக்க முடியாது தான், நான் தப்பு சொல்லலை. ஆனால் அங்கங்கே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? நினச்ச இடத்துல நினச்ச நேரம் போகிறது அப்படிங்கிறது வந்து அப்புறம் நமக்கு எதுக்குங்க 6 அறிவை கொடுத்துருக்காரு கடவுள்? இது ரொம்ப தவறு இல்லையா? இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன். இதே வந்து நம்ம வேற ஸ்தலங்களில் பண்ணிட முடியுமா? இந்த கிரிவல பாதையில் பண்ணுறதை வந்து இப்போ நம்ம வேற கோயில்களில் போய் பண்ணிட முடியுமா? அப்போ அந்த மலையை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அங்கே சிவன் இருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கிரிவல பாதையை எவ்வளோ புனிதமாக நீங்கள் நினச்சி நடப்பீங்க? இன்னுமே வந்து அடிக்க ஒரு லிங்கம் இங்கே இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ நம்ம எங்கே? அதனால தான் நான் செருப்பு போடாமல் நடக்கிறோம். அப்புறம் நம்ம இந்த அசிங்கம் பண்ணும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணால் எப்படிங்க? மக்கள் மாறணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நிறையா பேர்த்துக்கு அறிவுறுத்துங்க. ரொம்ப வேதனையான விஷயம். இனிமேல் நடக்காமல், இனி அடுத்த பௌர்ணமியிலேருந்து இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அண்ணாமலையாரும் அதுக்கு மக்களுக்கு அறிவை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றிங்க. ஜெயமே சித்தம்.